ஆண்டவர் ரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மத்திய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒரு வீட்டிற்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது. அபாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கே திரும்ப கடவது. ஏசு சொன்ன காரியம். ஒரு வீட்டுக்குள்ள போறீங்களா, விசிட் பண்ண போறீங்களா, அல்லது சொந்தக்காரங்க கூப்பிட்டு இருக்காங்க, அல்லது ஏதாவது ஒரு நல்ல நிகழ்வுக்கு போனீங்கன்னா வாழ்த்த சொல்லுகிறார். நீங்க நல்லா இருப்பீங்க, அல்லது நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, சந்தோஷமா இருங்க, உங்களுக்கு கிருபைகள் பெருகும், மென்மேலும் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் வாழ்த்த சொல்லுகிறாரு. இன்னைக்கு அந்த வாழ்த்தெல்லாம் குறைஞ்சு போச்சுது. வீட்டுக்குள்ள போன அந்த வீடு எப்படி இருக்குது, ஒரு கிரக பிரவேசமா இப்படிலாம் கட்டிருக்காங்க, எப்படிதான் முடிஞ்சதோ, எப்படி பணம் வந்துச்சோ, ஒரு அப்படியோ எங்கெல்லாமோ நீங்க வேற மாதிரிலாம் யோசிக்கக்கூடிய எண்ணம் தான் இருக்கு. ஆண்டவர் அதில் பிரியப்படவில்லை. மாறாக அந்த வீட்டை மனதார வாழ்த்துங்க. வாழ்த்தும் பொழுது அந்த வீட்டில் உள்ளவர்கள் அல்லது வீடு அதுக்கு பாத்திரவான்கள், அந்த வாழ்த்துதலுக்கு பாத்திரவான்களா இருந்தாங்கன்னா அது அவங்க கிட்ட தங்கிருமா, அப்படி நடக்குமா? அபாத்திரர்னா அதுக்கு அவங்க ஃபிட் இல்ல, அவங்க சரியான வாழ்க்கை இல்ல அப்படின்னா அது திரும்ப நமக்கு வருமா அந்த சமாதானம்? யோசிச்சு பாருங்களேன். கிவ் அண்ட் டேக் பாலிசின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம நல்லா ஆசீர்வாதமா இருக்கணும்னா எல்லாருமே வாழ்த்துனா சில அது திரும்பி நமக்கு வந்துடும். ஏன் அவங்க அதுக்கு தகுதியா இல்லைன்னா இட் வில் கம் பேக். அதே மாதிரி சிலங்களை தூசிக்கிறோம், சபிக்கிறோம், சரியில்லை இவங்கெல்லாம் ஒரு ஆளா இதெல்லாம் ஒரு ஆளான்னு சொல்லி திட்டணும்னா அதுக்கு அவங்க எதுலனா ரிட்டர்ன் நமக்கு தான் வரும். அதுவும் திரும்பி நம்மகிட்ட வந்துடும். அதே பாதிப்பு நமக்கு ஏற்படும். அதிலும் கவனமா இருக்கணும். ஒரு சம்பவத்தை நான் படிச்சேன். ஒரு பெரியவர், ரொம்ப ஞானம் உள்ளவர், நல்லா எல்லாத்திட்டும் நல்லா நடக்கிறவர், பேர் நல்ல புகழ் இருந்துச்சு. ஆனா இன்னொருத்தருக்கு அவர் மேல பயங்கர எரிச்சல், கோபம். எப்ப பார்த்தாலும் திட்டுவார். அவர் பார்த்தா முகத்தை திருப்பிக்குவாரு, காரி துப்புவாரு. அந்த மனுஷன் போகும்போதெல்லாம் கிராஸ் பண்ணும்போதெல்லாம் யாரையோ மூணாவது மனுஷனை பேசுற மாதிரி ஒரு மாதிரி அவதூறா பேசுவாரு. ஆனா அவர் அதை பெருசா கேர் எடுத்துக்கிறதே இல்லை. அப்ப ஒரு நாள் நம்ம இவ்வளவு கோப்படும், இந்த மனுஷன் நமக்கு எதுவும் பேச மாட்டேக்காரு, இவர் எவ்வளவு சபிச்சா கூட ஒன்னு இல்லை கூப்பிட்டு நான் எவ்வளவு உங்களை திட்டுறேன், அசிங்கமா திட்டுறேன், உங்களை அது பாதிக்கலையா, ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, ஒரு சொந்தக்காரர் வீட்டுக்கு போனீங்கன்னா என்ன செய்வான்னு சொல்லி கேட்கிறாரு. போவேன், ஏதாவது ஈட்டபிள் ஐட்டம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போவேன். சரி, ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போறீங்க, ஸ்வீட் வாங்கிட்டு போறீங்க, அவங்க அதை வாங்கலன்னா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி இவர் கேட்கிறாரு. வாங்கலன்னா திரும்ப எடுத்துட்டு வந்துடும், என்கிட்ட வந்துடும் அப்படின்னாரு. அதே மாதிரிதான் நீ என்ன திட்டுறா பத்தி அசிங்கமா, நான் இதுவரை அதை ஏத்துக்கல, வாங்கல, அது எனக்குள்ளே விடல, நீ ஏதோ திட்டுறாமலுக்கு போயிட்டு இருக்கேன், அப்ப அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்கிறாரு. திரும்பி உனக்கே வரும். நீ என்ன சபிச்சனா என்ன பாதிக்காது, உன்னதான் பாதிக்கும் அப்படி சொல்லிட்டு அவர் போயிட்டே இருந்தாராம். இந்த மனுஷன் அது ரொம்ப பாதிச்சிருச்சு. ஆமா, நான் இதுவரை அப்ப பண்ணுன அவர் விரோதமா பேசுனதெல்லாம் எனக்கு தான் திரும்பி வந்திருக்கும். நான் தானே அப்படி ஆயிடுவேன். ஐயா, அவன் உட்படவே கூடாதுன்னு பேசினா அவன் அது உள்ள போகல, அவங்க ஏத்துக்கல, அதுக்கு அவன் ஆண்டவரோடு கூட இருக்கிறான், நல்லா நன்மை செஞ்சுட்டு போயிட்டு இருக்கிறான்னா அது திரும்ப எனக்குலாம் வரும்னு சொல்லி அதோடு அவர் திருந்தி விட்டாராம். இன்னைக்கு ஒருவேளை ஆசீர்வாத குறைவு அநேகரை நம்ம தூசிக்கிற நிமித்தம், அற்பமா என்றது நிமித்தம், ஒருவேளை புறம் கூறுதல் நிமித்தம் கூட நம்முடைய வாழ்க்கையில பாதிப்பை ஏற்படுத்திருக்கலாம். யார் எடுத்தாலும் குறை சொல்றது நம்ம வாழ்க்கையில அது குறைவை கொண்டு வருகிறதுக்கு ஒரு காரணமா மாறிடுது. இன்னைக்கு ஸ்டாப் பண்ணிடும். சின்ன காரியம் தான் அது. ஏன் மற்றவங்களை குறை சொல்லி நமக்கு என்ன கிடைக்க போகுது? யோசித்து பார்த்தா நமக்கு அது குறைவை கொண்டு வந்துடுகிறது. மற்றவங்களை ஆசீர்வதிக்கும் போது அவங்க அதுக்கு அன்வர்த்தினா ஆட்டோமேட்டிக்கா இட் வில் கம் பேக். நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருது. நாம நல்லா இருப்போம், நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கும். நீங்களும் உங்க பிள்ளைகள் எப்பவும் நல்லா இருங்கன்னு சொல்லி ஒருத்தரை வாழ்த்துங்களேன். உண்மையில அந்த வார்த்தை பழிச்சிச்சுன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க. நம்மளை பார்த்தும் சந்தோஷப்பட்டு நல்லா நீ சொன்ன மாதிரி ஆயிட்டு பாம்பாங்க. அது நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும். இல்ல அதுக்கு அவங்க சரி கிடையாது, தகுதி கிடையாதுன்னா நமக்கு நம்ம பிள்ளைகளுக்கு வரும். வேதத்துல எவ்வளவு அழகா ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு. இன்றிலிருந்து இதை செய்ய நம்ம முயற்சி எடுப்போம். நிச்சயமாகவே நமக்குள் மாற்றம் வரும். நம்ம போகிற இடங்கள்ல மாற்றம் வரும். கேட்கிறவங்களுக்கு மாற்றம் வரும். போகிற வீடுகளிலும் மாற்றம் வரும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, ஒவ்வொரு காரியங்களும் எவ்வளவு அழகா அந்த வேதத்துல எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கீங்க, கற்றுக் கொடுத்திருக்கீங்க, எங்களுக்கு கையில கொடுத்திருக்கிறீங்கப்பா. நீங்க படித்து புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீங்க. அநேக நேரம் நாங்க இந்த உலகத்துல அநேக காரியங்களை பார்க்கும்போது எரிச்சல் படுறோம், குறைவு கூறுறோம், சபிக்கிறோம். இப்படி இதெல்லாம் எங்க வாயிலிருந்து நீ வராதபடி ஆசீர்வதிக்கிறவர்களாய், வாழ்த்துகிறவர்களாய், மற்றவர்களை அப்பா உற்சாகப்படுத்துகிறோம். அப்படிப்பட்ட வார்த்தைகள் எங்களுக்குள்ள வரட்டும். அப்படிப்பட்ட பார்வைகள் எங்களுக்குள்ள உண்டாகட்டும். போகிற இடங்கள்லாம், பட்டணத்துக்குள்ள புகுந்தாலும் வீட்டுல போனாலும் அந்த வீட்டாரை நாங்கள் ஆசீர்வதிக்கத்தக்கதாய், வாழ்த்தத்தக்கதாய் எங்கள் வார்த்தைகள் மாறட்டும், எங்கள் இருதயங்கள் மாறட்டும், சிந்தைகள் மாறட்டும். இந்த கிருபையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். பலவீனமா இருக்கிறாங்கன்னா பல நடைவில் நாங்க சொல்லணும்ப்பா. சுகவீனமா இருப்பீங்களா, சுகவீனெல்லாம் மாறி சுகமா இருப்பீங்கன்னு சொல்லத்தக்கதா இந்த வார்த்தைகள், அப்படிப்பட்ட வார்த்தைகள் வாயிலிருந்து புறப்பட்டு வரட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகரமை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.
ஒரு இடத்திற்கு போனோம், ஒரு வீட்டிற்கு போனாலும் வாழ்த்துவோம். அதே வாழ்த்துதல் நமக்கும் வாழ்க்கையில நம்மளை வாழ வைக்கக்கூடியதாய் மாறும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.